ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா கோவக்காய் பொரியல் தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ அளவுக்கு நீள்வாக்கில் கோவக்காயை அரைச்சி வச்சுருக்கேன். சீரகம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய், நிலக்கடலை பருப்பு, ஒரு தக்காளியை பொடுசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க நம்மளுக்கு தேவையான பொருள். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தாளிப்புக்கு தேவையான கடுகு, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நீள்வாக்கில் அரைச்ச பச்சை மிளகா 2, கோவக்காயும் போட்டு நல்லா கிளறிக்கிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடலாம். கோவக்காய் பாதி அளவுக்கு நல்லா வெந்து வரணும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம், சீரகம், கருவேப்பிலையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொரகொரப்பாக அரைச்சாலே போதும். வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்குறதுக்கும் அரைச்சி சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், பாதி அளவுக்கு வெந்து வந்த கோவக்காயில் தக்காளியை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கரலாம். தக்காளி நல்லா தொளி பிரிஞ்சு வர அளவுக்கு வெந்து வரணும். அவ்வளவுதாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ கோவக்காய் நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வெங்காய பேஸ்ட்டை இதில் போட்டுக்கிறலாம். அவ்வளோதாங்க. நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறலாம். மூடி போட்டு வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய், நிலக்கடலை பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறலாம். ரொம்ப கொரகொரப்பாக, ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொரகொரப்பாக இருந்தாலே போதுங்க. அதாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாலே போதும். கோவக்காய் நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், நிலக்கடலை பருப்பை போட்டு ரொம்பலாம் வேக வேணாங்க. ஒரு 2 நிமிஷம், தேங்காவை போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாம். அவ்வளவுதாங்க, நம்மளுக்கு கோவக்காய் பொரியல் ரெடி. இப்படி செஞ்சு பாருங்கள், உண்மையாகவே ஒரு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.